மாயவன் கொண்டு வந்த மண்ணை கூறு 4 பங்கு வைத்தார் பகவான். 4 கூறாக மந்திரிக்கின்ற போது 4 பங்காகவே மந்திரித்து பார்க்கக்கூடிய நேரம் நடுவிலே தங்க வேண்டி கைலாசம் தோன்றி வருகிறது. தங்க கைலாசமரை தோன்றி இருக்கு நேரம் அழகாக ஒரு பங்கு மண்ணை எடுத்து ஒரு பங்கு மண்ணெடுத்து வானத்தை படைத்தார். இன்னொரு பங்கு மண்ணை எடுத்து பூமியை படைத்தார். இன்னொரு பங்கு மண்ணை எடுத்து 8 மலைகளை தோன்றி செய்தார். இன்னொரு பங்கு மண் எடுத்து கடல்கள் 7 படைத்தார். ஏன்னா இந்த உலகத்தை நாம படைத்து விட்டோம். வானம் பூமி கடல் மலை தோன்றிவிட்டது. சந்திர சூரியர்களும் இயங்கிவிட்டார்கள். ஆனால் இந்த உலகத்தை ஆள்வதற்கு உயிரினங்கள் வேண்டும் அல்லவா? உயிரினங்கள் வேண்டும். அப்படி என்று பார்க்கிற போது கொஞ்சம் போல உதிரி மண் இருக்கு. உதிர்ந்த மண்ணை கண்ட பகவான் அந்த உதிரி மண்களை எடுத்து இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை எல்லாம் படைக்கின்றார். உயிரினங்களை படைத்தார் பகவான். படைத்து புதிதாக தோன்றி தங்க வெள்ளி கைலாச மலையிலே தங்க வெள்ளி கைலாச மாமலையிலே சிவனும் சக்தியுமாகவே அப்படி குழுவாகவே அமர்ந்திருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது மீண்டும் ஒரு நாள் பார்வதா தேவியானவள் பகவானை பணிந்து சொல்லுகின்றார். பகவானே சுவாமி வணக்கம். வணக்கம்மா. பாருங்கள், வணக்கம் போட்டாலும் எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. கவலை கொள்ளாதீர்கள் சுவாமி. எங்க போறா பாருங்கள், கைலாச மலை எப்படி இருக்கின்றது? கைலாச மலை நல்ல ஜெகஜோதியாகவே பிரகாசமாக இருக்கிறது. மிகவும் அழகாக இருக்கக்கூடிய தங்கவேலி கைலாச மலையை சுத்தம் செய்ய வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக கைலாச மலையை தூட்டம் எழுத வேண்டும். ஒன்னால முடியாதா? முடியாது. என்னால எப்படி சுவாமி வேலை செய்ய முடியும்? அப்படியான ஒரு பெண்ணை பிறவி செய்வோமா சுவாமி? வீட்டு வேலை செய்வதற்கு கண்டிப்பாக பெண்களை தான் பிறவி செய்ய வேண்டும். அதனால ஆண்களை பிறவி செய்ய முடியுமா? ஆண்கள் சொன்னா அதனால சுவாமி பெண்களை, அதாவது நீங்கள் படைத்தீர்களே, ஆனால் அவங்க தான் வீட்டு வேலையெல்லாம் ஒழுங்கா செய்வாங்க. அப்படி என்று சொன்னவுடனே பார்த்தார் பகவான். கரைக்கின்றன நாசி வழியாகவே ஒரு பெண்ணை அப்படியே பிறவி செய்கின்றார். அவளுக்கு சண்டத்தை என்று வேணாம போட்டு சரிதான். சண்டத்தியானவள் அழகாகவே அந்த கைலாச மலையை காலை மாலை 2 வேளை நல்ல அழகாக தூத்துமலை கொண்டிருக்கிறார். சுத்தம் செய்து வருகின்றாள் சண்டத்தை. வருடமாக 12 வருடமாகிறது. 12 வருடமாக கூடிய நேரம் பார்த்தால் பார்வதி சொல்றார், சுவாமி பாருங்கள், இந்த சண்டத்தை இனிமேல் இந்த கைலாச மலையிலே இருக்கக்கூடாது. உடனே கானகம் அனுப்பலாம். வயசு 12 ஆகிட்டு. அப்ப இவளை நம்ம கானகத்தை அனுப்பிடுவோமா? இனிமேல் இவள் எங்கிருந்தால் கைலாசம் தீட்டாகிவிடும். அப்ப கொஞ்சம் நான் சொல்லிட்டு வரேன். சொல்லுங்க. அம்மா சண்டத்தி சுவாமி, அதாவது 12 வருஷம் கைலாச மலையை தூக்கமிட்டு இருக்கிறார். இனிமேல் இந்த கைலாச மலை இருக்க முடியாது. ஏன் சுவாமி? நீ இனி பூலோகத்துக்கு போகணும். பூலோகம் போகணுமா? ஆமா. சரி சரி, போகிறேன். அங்க போய் தனியா இருக்க நினைக்காதே. சரி. அங்க அழகான ஒரு துணையை நான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. அங்கே சின்ன மீதமுள்ள காலத்தை கழித்து கொள். ஆகட்டும். அப்படி என்று சண்டத்தியானவள் நேராகவே பூலோகம் வருகிறாள். சண்டத்தி கானகம் வருகின்றாள். நாட்டிலே வந்தாள் சண்டத்தி. ஒரு கானகத்திலே வந்து வாழ்ந்து வருகின்றாள். இன்னொரு கானகத்திலே அதே கானகத்தில் ஒரு பகுதியிலே வாழ்ந்து வருகின்றான் சண்டன். சண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவன் வாழ்ந்து வருகிறான். இந்த சண்டன் என்றால் யார்? என்ன? அதாவது தேவாலயர் கூட்டத்தில் ஒருவன் தான் இவன். அப்படியா? தேவர்கள் தினந்தோறும் பகவானுக்கு பூமாலை கட்டி கொண்டிருக்க வழக்கம். சரி. தினந்தோறும் வரும்போது இவனுக்கு மனசுல ஒரு ஆசை ஏற்படுகிறது. என்ன ஆசை? தினந்தோறும் பகவானுக்கு மாலை கட்டிட்டு போறது. அந்த மாலை என்ன மனமாக இருக்கிறது அப்படி என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் தினத்திலே மற்ற மறையவர்களுக்கு தெரியாமல் இந்த மாலை எடுத்து நுகர்ந்து பார்த்தார்கள். மற்ற மறையவர்கள் கண்டார்கள். அம்மா பார்த்து சொல்லி என்றார்கள், பகவானுக்கு கொண்டு போற மாலையை நுகர்ந்து விட்டாய் சண்டாளா, சதிகாரா, சதிகாரா, காவி, நீ இனிமேல் கூட்டத்தில் இருக்கக்கூடாது. காட்டிலே சண்டனாகவே போய்விடுவாய். அப்படி என்று அவனை கானகத்தில் விட்டுட்டு அவங்க போயிட்டான் என்று சபிக்கப்பட்டவன் தான் இந்த சண்டன். அங்கே அந்த கானகத்தில் ஒரு சிவன் ஆதிசிவன் ஆலயம் இருக்கிறது. அங்கே ஆலயத்தில் வணங்க வேண்டும் என்று சொல்லி சண்டன் வருகின்றான். சண்டத்தையும் வருகின்றார். 2 பேர் வந்தார்கள். கண்ணோடு கண் நோக்கினார்கள். வாய் சொல்லிக்கிடமில்லை என்பதற்கிடங்க காதல் ஏற்படுகிறது. காதல் கொண்ட 2 பேர்களும் காந்தர்வ திருமணம் முடித்தார்கள். காந்தர்வ மனம் முடித்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். பாருங்கள், இல்லறமே நல்லறமாய் நல்லறமா, இல்லறமே நல்லறமா, இன்பமோடு வாழ்ந்து வாரா, வாழ்ந்து வாரா, இல்லறமே நல்லறமாய் நல்லறமா, இல்லறமே நல்லறமா, உறவீரோ வாழ்ந்து வாரா, வாழ்ந்து வாரா, நல்லிடத்தில் இருவீரோ நலமுடனே வாழ்ந்து வாரா, சொன்னதர அருள்
வருத்தமுற்றி சண்டத்தியால் வாழ்ந்திருக்கும் நாளையிலே சண்டனும் சண்டத்தையும் ஆண்டவரக்கூடிய நேரம் ஆண்டவன் திருவருளாலே சண்டத்தை கருவிற்றாள். மங்கி வயிற்றிலே மாதங்கள் வளர்ந்தது. 4 மாத கர்ப்பமாக இருக்கிற போது சண்டன் கானகத்திலே வந்தான். மனவேட்டையாட வந்த இடத்திலே பல துஷ்டமிருகங்கள் அவனை தாக்கி சண்டன் காட்டிலே இறந்து போகின்றார். பார்த்தால் தனிமையாக்கப்பட்டால் சந்ததியானவள் மனதிலே மிகுந்த வேதனை அடைந்தாள். அதன் பிறகு அழகாகவே 10 மாதம் வந்து வைத்து சரி ஒரே சொல்லி 7 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அந்த 7 குழந்தைகளுக்கு மேல் வைக்கின்றார். எப்படி தக்கனென்று தொக்கனென்று தொக்கனென்று இரும்ப கரும்பனென்று இரும்பன் கரும்பனென்றும் கரும்பனென்றோ இனபஞ்ச தாருதனோ ஆறுதனோ இனபஞ்ச தாருதனோ ஆறுதனோ கோடு கோடு ஆகா குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி சண்டத்தி 7 குழந்தைகளுக்கும் பெயர் வைக்கின்றாள். எப்படி தக்கன் தொக்கன் இரும்பன் கரும்பன் சம்பரன் சமீகரன் தாருதன் என்று வேறாம வேண்டு குழந்தைகளை நாளொரு மீனையும் பொழுது வண்ணமாக வருகின்ற போது பாலகர்களும் வளர்ந்து வருகின்றார்கள். அழகாக 7 வயது பக்கத்தை அடைந்தார்கள். 7 வயது பருவத்தை அடைந்திருக்கக்கூடிய நேரம் பார்த்தால் சண்டத்தை நினைக்கின்றாள். நம்முடைய பிள்ளைகளுக்கு இனி கல்வி கண்ணை திறக்குது. கண்டிப்பாக குருகுலம் அனுப்ப வேண்டும். அப்படி என்று சொல்லி தன்னுடைய குலகுருவிடத்திலே அழைத்து வருகின்றார். ஐயா வணக்கம் சுவாமி. ஆமா சண்டதி இதோ இருக்கிறது 7 குழந்தைகளும் என் குழந்தைகள். உன் பிள்ளைகள் தானா? பார்த்தாலும் தெரியும் உன் பிள்ளை மாதிரி தான் இருக்குமா? ஐயா இது 7 உன் பிள்ளை தானே? 7 என்னுடைய குழந்தை தான். சரி எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிற? 7 குழந்தைகளுக்கு நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓஹோ பாடம் கற்றுக் கொடுக்கணும். சரி மனை போயிட்டு வா. அப்படி என்று பார்த்தார் குலகுருவானவர் குழந்தைகளுக்கு அழகாக பாடங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுக்கின்ற போது இவங்க அசுர பிள்ளைகள் பார்த்தீர்களா? அந்த வாத்தியார் சொல்வதற்கு ஏறுக்கு மாறா பேசிக்கிட்டு இருக்கிறார். பார்த்தார் இந்த வாத்தியார் கடுங்கோபம் கொண்டார். சரி அப்பன் இல்லாத வட்டி மக்களை வெளியிலே பொங்கடா நாய்களை என்று சொன்னார். பார்த்தார்கள் இந்த தாரகாசுரம் அதே தம்பி இந்த வாத்தியார் நம்மளை பார்த்து என்ன சொன்னார்? அப்பன் இல்லாத வட்டி மக்களை வெளியிலே பொங்கடா என்று சொன்னார். அப்ப நான் பட்டினா என்னடா? பட்டின்னு சொன்னா நாய்டா. அப்ப நம்ம நாய்க்கடா போடுறோம். இந்த வாத்தியார சும்மா விடலாமா? விடாது. வேற மரத்துல பிடிச்சு கட்டுடா என்று ஓடோடி வந்தான். தாரதன் என்ன செய்யறான் பாருங்கள். வாத்தியாரை பிடித்து வாத்தியாரை பிடித்து மரத்தோடு கட்டி வைத்தார். வாத்தியாதனை பிடித்து வாத்தியாதனை பிடித்து மரத்தோடு கட்டி வைத்தார். சீத்துவமாய் தோழருடல் சீத்துவமாய் தோழருடல் திருவதியிலே பந்தடிப்பார். நேராகவே வாத்தியாரை பிடித்தார்கள். மரத்திலே தலைகளாகவே கட்டி வைக்கின்றார். அடித்தான் துன்பப்படுத்தினான். சொல்லுகின்றான் அன்னை வாத்தியார் அம்மை பார்த்து என்ன சொன்னார்? அப்பன் இல்லாத பட்டி மக்கள் அப்படி என்று சொன்னால் நம்முடைய அப்பா யார் என்று தெரிய வேண்டும். நம்ம அம்மாட்ட முதல்ல கேட்கணும் என்று ஓடோடி வருகின்றார். ஏழு பேர் வந்தவர்கள் தாயிடத்திலே வந்து சொல்லுகின்றார்கள். தாயே சண்டத்தியே சண்டத்தியே எந்தகப்பன் யாரடியோ தாய் சண்டதி சண்டதி சண்டத்தியே
சொல்வார் பாலகர்கள் உண்டகப்பனாதி சிவன் உற்றதொரு பாலகரை அடக்கினத்தன் அழிக்கினத்தன் பரமசிவன் அவர் அல்லவோ ஆதிசிவன் அப்பனானால் அறியாதவர் வாங்கிடலாம் ஓடப்போடு தாரகாசுரர்கள் 7 பேர் வருகின்றார்கள் தாயிடத்திலே வந்தார்கள் ஓடோடி வந்தவன் சொல்லுகின்றார் அம்மா பிள்ளைகளை அம்மா என்னை மட்டும் அழுதுட்டு வர மீது வருதுங்க மக்களை நான் வாத்தியார் கிட்ட உன்னை விட்டுட்டு வந்தேன் நீ ஏன் இப்படி அழுதுட்டு வந்திருக்கீங்க என்ன பிள்ளைகளை உங்களுக்கு என்ன ஆச்சு மக்களை இங்க பாருங்கடம்மா வாத்தியார் எங்களை பார்த்து அப்பன் இல்லாத பட்டி மக்களை என்று சொல்லிவிட்டார் அப்பன் இல்லாத பட்டி மக்களையா ஆமா அம்மா எதுக்கு அப்படி சொன்னாரு அம்மா நாங்கள் எல்லோரும் நாய்க்கு பிறந்தவர்களா ஐயோ எங்களை யாருக்கு அப்பா கிடையாதா மக்களை அப்படி எல்லாம் அப்பா சொல்லாதீங்க யாரு அம்மா உங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்பா யாருன்னு நீங்க உடனே எங்களுக்கு சொல்ல வேண்டும் உடனே கேட்ட நான் எப்படி சொல்லுவேன் மக்களை இப்படி அதிரடியா வந்து நீங்க கேட்ட நான் என்ன சொல்லுவேன் சொல்லுங்கம்மா அப்பாவை கேட்டா என்ன அம்மா சொல்ல தெரியாதா அப்பாவை கேட்டா தம்பி என்ன அப்பா யாருன்னு கேளுடா அப்பா யாரும்மா மக்களை இப்படி எல்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா வந்து கேட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்பா எங்க இருக்காரு அத சொல்லு உங்க அப்பாவா ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க என்னாச்சுமா உங்களுக்கு நீங்க இப்படி அடிக்கடி இப்படி கேட்டீங்கன்னா மாத்தி எடுத்து சொல்லிடுவேன் பாத்துக்க அப்பாவை மாத்தி சொல்லுவீங்களா பேர் மாத்தி சொன்னாலும் சொல்லிடுவேன் எம்மா என்னம்மா சொல்றீங்க மக்களை உங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்பா இறந்து விட்டாரா செத்து போயிட்டாரு உங்க அப்பா இறந்துட்டாரு இறந்துட்டாரா செத்து போனாரு அப்பா ஐயோ எப்படி அம்மா உங்க அப்பா காட்டுக்கு வேட்டைக்கு போனாரா சரி அங்க வந்து புலி கடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு அவரை புலி கடிச்சிருச்சுன்னு சொல்றீங்க அதான் பார்த்தேன் புலி வாங்கி ஒரு அடி அடிச்சடியோ நேரம் ஆலமரத்துல போய் விழுந்திருக்காரு அப்படின்னு சொன்னா நம்முடைய அப்பா இறந்து விட்டாரா நானே அவரை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீங்க எப்படி ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்களே அம்மா ஆனால் எங்களுக்கு அப்பா இல்லை என்று சொன்னா நாங்கள் அனாதைகளா பிள்ளைகளே நீங்க அனாதை என்றெல்லாம் சொல்லக்கூடாது பெற்றவன் சண்டனாக இருந்த போது இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஈசன் ஆமா அவன் காட்டக்கூடிய இடத்துல காட்ட மாட்டான் அதாவது இந்த உலகத்தை கட்டி காக்கக்கூடிய ஈசன் ஒருவரை உங்களுடைய தகப்பனப்பா அப்படி என்று சொன்னால் அடே தம்பி ஆதிசிவன் அப்பனானால் அழியாத வரங்கள் எல்லாம் வாங்கிவிடலாம் அப்படி என்று தாரகாசுரமாக 7 பேரும் வந்தார்கள் சிவபெருமானை நினைத்து தவம் இருக்கின்றார்கள் அள்ளி நல்ல மணல் குவித்து அரணரை போலிங்கோ செய்து நல்ல மணல் குவித்து அரணரை போலிங்கோ செய்து நல்ல மணல் குவித்து சிவலிங்கம் உண்டு பண்ணி 1000 மணி வகுத்து அடுக்கடுக்காய் லிங்கம் வைத்து 1000 அடி வகுத்து அடுக்கடுக்காய் லிங்கம் வைத்து தான் இருந்து தவம் இருந்தார் போடு போடு போட்டு போட்டு தக்கிட்டு தக்கிட்டு அம்மா அப்படியானால் எங்கள் அப்பா ஆதிசிவன் என்று சொல்லிவிட்டீர்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அழகாக வந்த தாரதன் சொல்லுகின்றான் அண்ணா ஆதிசிவன் அப்பனானால் அழியாத வரம் வாங்க வேண்டும் அப்படி என்று சொல்லி வரம் வாங்க வேண்டும் பகவானை கோரி தவம் இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி தாரகாசுரமாக 7 பேருமாகவே நினைத்தார்கள் அழகாக தவத்தை செய்தார்கள் அறிந்தார் ஆதிகிறைக்கின்ற பகவான் பிள்ளைகள் 7 பேரை கைலாசம் அழைக்கின்றார் கைலாசம் அரவணைத்து பிள்ளைகளை அழைத்து கேட்கின்றார் அப்பா நீங்கள் 7 பேரும் யார் சுவாமி உங்களுக்கு என்ன வேண்டும் நாங்கள் தான் சண்டத்தியுடைய பிள்ளைகள் சண்டத்தி பெற்ற குழந்தைகளா சண்டத்தி பிள்ளைகள் நீங்கள் என்றால் எனக்கு நீங்க பிள்ளைங்க தான் அப்படியா சுவாமி ஆமாப்பா எங்களுக்கு நாங்க எதற்காக தவம் இருந்தோம் தெரியுமா எதற்காக எங்களுக்கு நிறைய வரங்கள் எல்லாம் கொடுக்கும் அப்பா உனக்கு என்ன வர வேணுமோ கேட்டு வாங்கு அப்படி இந்த வரத்தை நான் தந்து விடுவேன் கண்டிப்பா கொடுப்பீங்கல்ல அப்படி என்று தாரகாசுரமார்கள் என்ன வரம் கேட்கிறார்கள் இப்படிப்பட்ட வரங்கள்லாம் கேட்டு வாங்குகிறார் பாருங்கள் 7 நல்ல கடலே கப்பா வேணோ 7 கோட்டை
நேராகவே குழந்தைகள் சொல்லுகின்றார்கள், சுவாமி எங்களுக்கு நீங்கள் வரம் தர வேண்டும். அப்படியா? 7 கடலுக்கு அப்பால் இரும்பால் கோட்டையிட்டு இருந்துலகையாள வேண்டும். சந்திரரும் சூரியரும் எங்கள் வார்த்தை கேட்க வேண்டும். ரிஷிமுனி தேவர்கள் எல்லாம் எங்களுடைய வார்த்தை தட்டாமல் நடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கருதி போர் செய்யக்கூடிய நேரம் கையில் ஆயுதம் இருக்க வேண்டும். ஆயுதம் தவறு கீழே விழுந்தால் மறு ஆயுதம் உடனே கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அறுக்கறுக்க தலைமுளைக்க வேண்டும். ஒரு துள்ளி உதரத்தை நாங்கள் 9 கோடி அசுரன் பிறக்க வேண்டும். ஒரு அசுரன் விட்டு போனால் 9,000 அசுரன் உடனே பிறக்க வேண்டும். அப்படியப்பா சுவாமி கடைசியாக வருவரும் என்ன வரும்? எங்களுக்கு சாக்கான என்பது இருக்கக்கூடாது. இதுவரை கேட்ட வரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கின்றேன். ஆனால் கடைசியாக கேட்டாய் சாக்காரம் இல்லாதவர். அது மட்டும் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா இந்த உலகத்தில் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தால் இறப்பு நிச்சயமாக நடக்கும். அப்படியா? அதனால அவருக்கு அந்த ஒரு வரத்தையும் மாத்தி கேடப்பா சுவாமி. அதாவது நீங்க கேட்டபடி நான் சொல்ல வேண்டுமானால் சாகாத வரம் தர முடியாது என்று சொல்லிவிட்டீர்கள். கண்டிப்பாக. அப்படி என்று சொன்னால் ஆண்கள் கையினால் அழியாத வரம் வேண்டும். ஆண் ஒருவன் என்னை வந்து எதிர்த்து கொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட வரம் வேண்டும். அப்படித்தானே? அப்படி என்று அழகாகவே இந்த தாருகா சூரன்மார்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கொடுக்கும். வரங்களை வாங்கணும் பார்த்தா தாருன்னு சொல்ல, சுவாமி வரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. இனி நான் கால்நடையா போக முடியாதா? எனக்கு ஒரு தேர் கொடுக்கும். வரும்போது நல்லா நடந்துதானே வந்தா? நாங்க நடந்த வருவோம். நாங்க எப்பவும் எங்களுக்கு தேர் ரெடியா இருக்கோம். இனிமேல் போகும்போது உனக்கு தேர் வேண்டுமா? ஆமா. போகும்போது 2 சக்கர வாகனம், வரும்போது 4 சக்கர வாகனம். இது யாரு கொடுத்து வைக்கும்? வரும்போது நீ கூட கூட்டிட்டு போறியோ? நான் போகும்போது கூட்டிட்டு போனேன் 2 சக்கர வாகனம். நான் உன்னை நீ உருட்டி இங்க இருந்து உருட்டி விடணும். சரி, நேரா போய் நாகூர்ல போய் அப்படி என்று சொன்னால் அதோ இருக்கிறது தேரதம். அப்படி செல்லுங்கள். ஆகாய தேரில் ஏறிக்கொண்டு தாருகா சூரன்மார்கள் 7 பேருமாகவே நேராக தென் கையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். கைலாச மலை சார்பிலே வரக்கூடிய நேரம் அம்மையுமே ஆதிபராசக்தி பார்த்தார். வழி சிறப்பு கேட்கிறார். குழந்தைகள் வருவதை கண்டால் ஓடோடி வந்தால் அம்மை என்ன சொல்லுகிறாள் பாருங்கள். தாருதனே இருந்து ஏயாண்டி நமதிலே வாங்கி போறோம். வாங்கி போறோம். வரமழிந்து போனாலும் பெண்ணிடத்தில் வர வாங்க மாட்டோம். போடு போடு தாருகா சூரர்கள் வருவதை கண்டால் அம்மை உமை சொல்லுகின்றாள், பிள்ளைகளை நிறுத்துங்கள். யார் என்று தெரியவில்லையா? நான் தான் பார்வதி. பார்வதி என்று சொன்ன ஆமா. எந்த பார்வதி? எந்த பார்வதியா? ஆமா, மலை மகள். எந்த மலை மகள்? கைலாச மலையில வந்திருக்கிற நான் யார் என்று உனக்கு தெரியாதா? யாராக இருக்கு? இப்ப வழிசருக்கு காரணம் என்ன? எங்கிருந்து எங்கே வருகின்றாய்? எங்கிருந்து எங்கே வருகிறாய் என்று கேட்கிறீர்களா? அந்த கைலாச மலையில் இருக்கின்றானே பேயாண்டி, அந்த பேயாண்டி இடத்திலே சென்று பெரிய பெரிய வரத்தையெல்லாம் வாங்கி விட்டு வருகிறோம். பேயாண்டி இடத்தில் பெரிய வரம் வாங்கி போகிறேன் என்று சொல்கின்றாயே, என்னை உன்னுடைய தாயாக நினைத்து என்னிடத்திலும் ஒரு வரம் வாங்கி போக கூடாதா? என்ன உன்னிடத்தில் ஒரு வர வாங்க வேண்டும்? தம்பி, இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு கேட்டியா? இவ கையினால் ஒரு வரத்தை வாங்கினா நமக்கு தேவலண்டா? நம்மளை யாராவது மதிப்பார்களா? ஒருவர் மதிக்க மாட்டார்கள். யாரம்மா? மண்ணொழிந்து போனாலும் மரமடைந்து போனாலும் பெண் கையினால் வர வாங்க போவதில் கோடி ஈச்ச கெட்டவள். என்னை மரியாதை குறைவாக பேசுகின்றாயா? பாடி போடி என்று என்னை பேசிய காரணத்தினால் போல் ஒரு பெண் கையினால் நீ பொடிவிடுவாய். சாபத்தை கொடுத்தால் பார்வதா தேவியானவள். சாபத்தை கொடுத்தவுடனே 7 கடலுக்கு அப்பால் வந்தார்கள்.
அடைத்தார்கள். இரும்பாலை கோட்டையிட்டு இரும்பலை ஆண்டு வரும்போது பார்த்தான் தாரதன் சொல்ற தம்பி அண்ணே இந்த மலைமகள் யாரு முதல்ல உலகமாதாப்பா. ஏன்னா ஈசனுடைய இடப்பாகம் அமரக்கூடியவன். அந்த அம்மாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். அதனால அம்மாவுடைய கோபத்தை நம்ம குறைக்கணும்னு சொன்னா நம்ம கோட்டைக்கு முன்னாடி அம்மாவுக்கு ஒரு கோட்டை கட்டி ஆலயம் கட்டி ஆண்டுக்கு ஒரு கப்ப பணம் கொடுக்க வேண்டும். செய்யலாம் அப்படி இல்லை அழகான ஆலயம் கட்டி ஆண்டுக்கு ஒரு கப்ப பணம் கொடுத்து வருகிறார்கள். சில காலங்களில் போது இவனுக்கு ஒரு மமத வரும் பாத்தீங்களா? கண்டிப்பாக இவனுக்கு செல்வம் அதிகரித்து விட்டது. தம்பி இதுல ஒரு கோயில் இருக்கு. யாரு கோயில்? ஏன்னா அவன் தான் கட்டி வச்சிருக்கான். இருந்தாலும் அவன் மமதம் வந்து கேட்கிறான். இது யாருக்கு கோயில்? இது யாருடைய கோயில் என்று தெரியலையா? எனக்கு தெரியல. பார்வதிக்கு அமைக்கப்பட்ட கோவில். பார்வதி ஒரு பொண்ணு. ஆமா, ஒரு பெண்ணுக்கு கோயில் கட்டி கொடுக்கும். கோயில் எடுத்த முதல்ல ஏண்டா இனி கோயில்ல வைக்க கூடாது. அப்படியா? ஆமா, பெண்ணுக்கு நம்முடைய கோட்டையில கோயில் வேண்டாமா? ஆலயத்தை இழுத்தடைத்தான். ஆண்டுக்கு ஒரு கப்ப செலுத்தி வர்றோம். கப்பத்தை கொடுக்கணும் வேண்டாமா? கப்ப வந்து நாம நமக்கு தான் கொடுக்கணும். ஆனா நம்ம அதுலயும் ஒரு பொண்ணுக்கு கொடுக்கலாமடா. கூடாது. கப்ப பணத்தை நிறுத்தடா ஆகட்டும் என்று சொல்லி கப்ப பணத்தை நிறுத்தினார். ஆலயத்தை இழுத்தடைத்தால் கப்ப பணத்தை நிறுத்தினான். கண்டாளம்மை பார்வதா தேவியார்கள் அதிலே வேதனை அடைந்தாள். ஓடோடி வந்தாள். பகவானை பணிந்து சொல்லுகின்றாள். ஏடு என்று சொன்னதன் இச்சையல்லவோ ஈஸ்வரர் நீரல்லவ சொல்ல சொன்னீரா. ஏடு என்று சொன்னதன் இச்சையல்லவோ ஈஸ்வரரை நீதான சொல்ல சொன்னீரோ. ஆகாத அசுரருக்கு நானும் பாவியோ பாவியோ ஆதி சிவ நான் உமக்கு பாதியானே. ஓடு ஓடி சங்கை கெட்ட அசுரருக்கு நானும் பாவியோ பாவியோ நான் உமக்கு பாதியானே. அசுரனுக்கு நான பாவியோ பாவியோ நமக்கு பாவியானே. மரத்தில் இடி விழுவதை அவர்களையே அறுத்தல்லாதை சங்கடனாதே. போடி ஆதிவராசக்தி பார்வதி வந்து சொல்லுகின்றாள். பகவானே பார்வதி பாருங்கள் சுவாமி, அதாவது அன்றொரு நாள் வரம் வாங்கி சென்றானே தாருதன். இவ்வளவு கோபத்தோடு சூரர்கள் என்னை வாடி போடி என்று பேசினார்கள். ஆடி போடி என்று அவன் பேச காரணம் நீங்கள் கொடுத்த வரம். நானும் தவம் இருந்தனால வரத்தை கொடுத்த சுவாமி. மனைவி யார் என்ன பேசினால் உங்களுக்கு என்ன? அதானே உங்களுக்கு ரெண்டு காதம் அடைச்சு போச்சு சுவாமி. அவன் அன்று என்னை எப்படி பேசுவதற்கு காரணம் நீங்கள் தானே. பார்வதி எனக்கு அவன் சொன்ன கோபம் வரதான் செய்யும். கோபம் என்ன செய்து உங்களை? இருந்தாலும் ஆணொரு கையால அழியாத வரத்தை வாங்கிட்டு போயிருக்கிறான் சுவாமி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனை எப்படி அழிப்பது? என்னை பேசி அவனை உடனே நீங்கள் தலையறுத்து கொல்ல வேண்டும். அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் ஆணொருவர் கையால அழியாத வரத்தை வாங்கிட்டு போயிருக்கிறான். அதான் எனக்கு தெரியுமே. அவனை எப்படி கொல்வது? சுவாமி நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் தான் நான் அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கின்றேன். என்ன சாபம்? பெண் கையினால் அழிவான் என்று. பெண் கையினால்? ஆமா சுவாமி. சாபத்தை கொடுத்திருக்கான். அப்படியானால் இந்த தாரிகா சூரன்மார்களை கொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்களால் தான் முடியும் என்று சொல்லி 70,000 பெண்களுடைய பலத்தை 7 கண்ணீர் கொடுக்குமா? 70,000 பெண்ணுடைய பலத்தை 7 கண்ணீர் இருக்கு. அப்ப ஒரு பொண்ணுக்கு எத்தனை பெண்ணுக்கு பலம்? 10,000 பெண்களோட பலம் இருக்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு பலம் உள்ள பெண்களையும் நம்மளால சமாளிக்க முடியாது. ஒரு பொண்ணுக்கு 10,000 பெண்ணுக்கு பலம்னு சொன்னா 7 கண்ணீர்களை பிரவேசி சொல்றேன் பெண்களை. சுவாமி எதற்காக பிரவேசி தெரியுமா? எதற்காக சுவாமி? 7 கடலுக்கு அப்பாலை இரும்பாலை கோட்டையிட்டு இரும்பலை ஆண்டவரை இனந்தாருது. பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய கப்ப பணத்தை நிறுத்திவிட்டால் நீங்க முதல்ல போய் கப்ப பணம் கேட்கணும். சரி, எப்படியும் தரமாட்டான். கப்ப பணம் தரவில்லை என்று சொன்னால் அது தலையறுத்து வாருங்கள். தலையறுத்து நான் வருகின்றேன். அப்படி என்று சொன்னவுடனே பார்த்தார்கள் 7 பெண்களும் கண்ணீர்கள் நேர வருகிறார்கள். 7 கன்னிமார்கள் வந்தார்கள். தாரதன் கோட்டையிலே வந்தார்கள். வீரக்குறவை முழக்கி நிற்கின்றார்கள். ஒரு சத்தத்தை காட்டுகின்றார். தாரதன் கோட்டை விட்டு வெளியிலே வருகின்றார். கண்டார்கள் கன்னியர்கள் அவனோடு போர் வருகின்றார்கள். வாடா வாடா தாருதா எனவே வாடா
தாருதயனவே அனைவையர் கூறவே தாருதந்தானோ ஏட கூட மாகவே அவனோ ஏந்திரை மாரடு போறது முருதா சமத்தே கோழி போறது புரிதா போலே போறது புரிந்தாரோலே ரீதி போறது புரிதா குத்திகள் வடவே குடலது சரிய வடவே குடலது சரியா ஓட ரத்த மாறாய் ஓட ஒருவர் ஒருவர் முடியாமலே ஒருபுறம் முதுகு காட்டி ஓடலுற்றார் சூழர்கள் 7 பேர் வந்தார்கள் கன்னியர்களும் 7 பேர்களும் வந்தார்கள் மாறுதனோடு வந்து சண்டை செய்கின்றார்கள் அது அறுக்கருக்கு தலைமுறை தோன்றுகிறது காலரை விட்டால் கால் முளைக்கிறது மரம் விட்டால் மறுகரம் முளைக்கின்றது பாக்குறாங்க முதல்ல இவங்க 7 பேர் அவன் 7 பேர் இருந்தான் அடி அக்கா நாம வரும்போது எத்தனை பேர் வந்தோம் நம்ம முதல்ல நம்ம 7 பேர் இருந்தாங்க அங்க 7 பேர் இருந்தாங்க அவங்களும் 7 பேர் இருந்தாங்க இப்ப நம்ம 7 பேர் தான் இருக்கிறோம் பார்த்தா இங்க பார்த்தாலும் அவங்க தான் இருக்காங்க கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கின்றது அதனால இனிமேல இவனுடைய தலையை நம்மளால அறுக்க முடியுமா முடியாது அப்படின்னா தலையை அறுக்காம கைலாச விலைக்கு போக முடியுமா முடியாது அப்படின்னா நம்ம 7 பேரும் பூலோகத்துக்கு போயிருவோம் சரி அக்கா இனிமே நான் கைலாச மலைக்கு போகவே மாட்டேன் நம்ம பிரிஞ்சு சிவபெருமானுடைய மண்பிலை சென்று அவரை எப்படி நான் பார்க்க முடியும் நம்ம ரொம்ப வீரமா பேசிட்டு வந்தோம் ஆமா இனி போ அதுலயும் தாரனுடைய தலையறுத்து வந்தால் பகவான் நம்மள கல்யாணம் முடிப்போம்னு சொன்னாரு தலையறுக்காம போனா கல்யாணம் தலையறுக்காம போனா கல்யாணம் கிடையாது நமக்கு கல்யாணமும் கிடையாது விரட்டி விரட்டி அடிப்பாரு சிரிப்பாரு அதனால நம்ம 7 பேரும் பூலோகத்துக்கு போயிருவோம் 7 பேரும் 7 இடத்திலே சென்று அமரலாம் இந்த மாதிரி நம்ம 7 பேரும் ஒரே இடத்துல இருக்க கூடாது ஏன்னா நம்ம 7 பேருக்குள்ள கொண்ட முடி சண்டை வந்துடும் தனித்தனியா கூட எல்லாம் இருக்க விரும்பவே இல்லை அதுலயும் உங்க கூட்டத்துல நான் இருக்க விரும்பவே இல்ல என்னமா விரும்ப நானே விரும்பல சொல்றேன் இப்போ நான் தனியா இருக்கலாம் நினைக்கிறேன் யாரு கூட நானே இருமா இவன் கிட்ட போய் மட்டும் இருந்துறாரு சரி வித்ருமா வண்ண எடி 7 பேரும் தனித்தனியாக வரலாண்டி அப்படி என்று 7 பெண்கள் இங்கே வருகிறார்கள் 7 பேரும் 7 இடத்திலே சென்று அமர்கின்றார்கள் கற்கலையில் உறுதி போனாள் உறுதி போனா கோஷம் உறுதி போனா உறுதி போனா கோஷம் உறுதி போனா உறுதி போனா உறுதி போனாள் உறுதி போனா உறுதி போனா கோஷம் உறுதி போனாள் உறுதி போனா கோஷம் உறுதி போனாள் உறுதி போனா உன்னகல்லூர் பகவதியா கொடியிடையாள் உறுதி போனா அவலிக்கரை அம்மை என்று அகமாகி உறுதி போனா அம்மை என்று சொல்லி கடல் வழியாய் உறுதி போனா கண்ணை காட்டி செல்வியாக அகமாகி உறுதி போனா கண்ணிய குமரியிலே பகவதியாய் உறுதி போனாள் உறுதி போனா பகவதியாய் உறுதி போனாள் உறுதி போனா போடு இந்தா கன்னியர்கள் 7 பேரும் வருகின்றார்கள் 7 பேரை 7 இடத்திலே சென்று வர வேண்டும் நீ எங்க போறாக்கா அக்கா நான் உங்களுக்கெல்லாம் பெரியவ தங்கச்சி ஆமா உருவத்துல கொஞ்சம் பெரிய ஆளு பெரிய ஆளுநடி வயதுல முத்தவன் நான் தான் ஒரு வயசு மொத்தவா நான் இருக்கட்டும் நீ எங்க போறா நான் தற்கலைக்கு போகின்றேன் யார வர்க்க போறா வர்க்கலா பகவதி என்று சொல்லி அங்கே அமரப் போகின்றேன் வர்க்கலா பகவதி நீ எங்க போறா வாழ்வச்ச கோஷ்டம் சரி அங்க போ ஏமா நீ எங்க போற காவேரிக்கரை போறேன் நீ அங்க போய் இந்த ஒப்பாரி வச்சுட்டு போறேன் நீ எங்க போய் மாவடிக்க போற மாவேலிக்கரை அம்மை என்று மகமாகி உறுதி சென்றாள் நீ எங்க போற புன்னங்கள் பகவதி என்று கொடியிடையால் உறுதி சென்றாள் நீ எங்க போற
மண்டைக்காடு. நீ எங்க போற? கண்ணாளம்மை. அவ கன்னியாகுமரி. கண்ணாளம்மா அவ கன்னியாகுமரி. எல்லாம் இந்த ஊசி பாசி விக்க போறதுக்கு 7 பேர்களும் 7 இடத்திலே போய் அமர்ந்தார்கள். 7 பேரும் சென்று அமர்ந்திருக்க பார்த்தார் பகவான் நினைக்கின்றார். 7 கன்னியர்கள் சென்றார்களே பார்வதி 7 பேரையும் காணவில்லை. இனிமேல் இந்த தாரனுடைய தலையிறக்க வேண்டும் என்று சொன்னார். இருக்க வேண்டுமானால் யார் வர வேண்டும் தெரியுமா? யாரு? ஊருக்கு அலங்காரி, ஊருக்கு அலங்காரி, உங்களுடையாள் மகாளி, ஊருக்கு அலங்காரி, ஊருக்கு அலங்காரி, அந்த பொற்கொடியாள் மகாளி, சரமழகி, சரமழகி, மாயிலாண்ட நாயகியா. ஓடி ஓடியா. சொல்லி என்றால் நம்மை பார்வதா தேவி ஆனவள் பாரதம் தலையருக்கு வேணுமானால் போருக்கு இறங்காரி பூவை பத்திர மாகாளி, வலங்கை மாகாளி, வடபத்திரகாளி, வடபத்திர மாகாளி அம்மை வந்தால் தாரதம் தலையறுத்து வந்து விடுவாள். பார்வதி என்ன சுவாமி? இந்த பத்திரகாளி அம்மனை பிரவிச்ச வேண்டும் என்று சொல்லுகிறாய். இந்த பத்திரகாளி அம்மை இப்பொழுது எங்க இருக்கிறார்? தூய நெஞ்சிலே கிளந்திருக்கின்றால் திருப்பார்கடலிலே. அப்படின்னா தேவர்களை நெஞ்சிலிருந்து நாமல் திரித்தெடுக்க வேண்டுமானால் தேவாதேவர்களை அமிர்தம் கிடைத்து வரும்படி சொல்லுங்கள். எப்ப தேவர்களை உடனடியாக திருப்பார்கடலில் சிறு தெய்வாமிர்தம் கிடையாது. அப்படியே ஆகட்டும் ஐயா. கடைகின்ற போது எந்த பொருள் பிறந்தாலும் அதை கீழ் கொண்டு வரும் கொண்டு வருகின்றோம். அப்படி இந்த தேவர்கள் எல்லோருமாகவே திருப்பார்கடலில் வந்தார்கள். அமிர்தம் கிடையக்கூடிய நேரம் கிடைந்த அமிர்தமதில் கிடைத்த அமிர்தமதில்